ஒன்னா கோர்ட்ல நம்ம ஹீரோ கிளைண்ட்டுக்கான அதான் அந்த கத்தி குத்து கேஸ், அந்த கேஸுக்கான ஹியரிங் நடக்குது. எதிர்கட்சியோட லாயர் பார்த்தோம்னா இந்த கத்தி குத்து கொலை முயற்சிக்கான நோக்கத்தோட தான் நடந்துச்சுன்னு சொல்லி தன்னோட வாதத்தை முன்வைக்கவும் நம்ம ஹீரோ அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு அகைன்ஸ்டா வாதாடுறாரு. அப்படி இருக்கச்ச ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணி இந்த மாதிரி அந்த கிளைண்ட் குத்துன அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருன்னு நியூஸ் வரவும் அவ்வளோதான். நம்ம ஹீரோ எப்படியும் நாம இந்த கேஸ்ல இந்த கிளைண்ட்டை காப்பாத்தி ஜெயிச்சிடலாங்கிற நம்பிக்கையை இழந்துடுறான். ஈவன் அன்னைக்கான ஹியரிங்கையுமே முடிச்சிடுறாங்க. தென் நம்ம ஹீரோ அந்த கிளைண்ட் கிட்ட உண்மையை சொல்லுங்க, என்ன ரீசனுக்காக நீங்க உங்க ஹஸ்பண்ட கத்தியால குத்துனீங்கன்னு கேட்க, நான் அவனை கொன்னுடணும், அவன் உயிரோட இருக்க கூடாதுங்கிற இன்டென்ஷனோட தான் நான் அவனை குத்துனேன். பிகாஸ் இத்தனை வருஷமா என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி யூஸ் பண்ணி என்னை ஏமாத்த பார்த்தான். இதுக்கப்புறம் என்னால பொறுமையா இருக்க முடியல, அதனாலதான் நான் அவனை கத்தியால குத்துனேன்னு சொல்லவும் ஹீரோ இன்னும் அதிர்ச்சி ஆகிடுறான். ஏன்னா ஆரம்பத்துல இவங்க ரொம்பவே சாஃப்டா தான் பேசியிருப்பாங்க. பட் இப்ப ஒரு பயங்கரமான சைக்கோபாத் மாதிரி பேசவும் ஆத்தாடியாத்தோ தெரியாம இப்படி ஒரு கேஸ்ல வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது அந்த கிளைண்டோட பொண்ணு நம்ம ஹீரோவை மீட் பண்ணி கண்டிப்பா எங்க அம்மா அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. பிகாஸ் என்னதான் நான் சில நேரங்கள்ல பயங்கரமான கோவத்துல எங்க அப்பாவை கண்ணா பின்னான்னு திட்டினாலும் அப்பாவை அந்த மாதிரி எல்லாம் மரியாதை இல்லாம பேசக்கூடாதுன்னு எங்க அம்மா எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கச்ச எப்படி அவங்க கொலை பண்ணணுங்கிற நோக்கத்தோட எங்க அப்பாவை குத்தி இருப்பாங்க. அந்த ஸ்பாட்ல வேற ஏதோ ஒரு வில்லங்கம் நடந்திருக்கு, அதனாலதான் எங்க அம்மா அப்பாவை குத்திருக்காங்க. இந்த விஷயத்த நான் எங்க வேணாலும் சாட்சியா சொல்ல ரெடியா இருக்கேன்னு அந்த பொண்ணு ரிப்ளை பண்றதுனால உடனே நம்ம ஹீரோ அந்த கிளைண்ட்டை மீட் பண்ணி உங்க பொண்ணு உங்களை பத்தின எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டா, தயவு செஞ்சு இப்பயாச்சும் சொல்லுங்க என்ன காரணத்துக்காக நீங்க உங்க ஹஸ்பண்ட குத்துனீங்கன்னு கேட்க, ஸ்டார்டிங்ல அந்த கிளைண்ட் நம்ம ஆளு கேட்கிற கேள்விக்கு சரியா பதில் சொல்லாம சைக்கோ மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பொறுமை இழந்துடுற நம்ம ஹீரோ, நீங்க இப்படியே சம்பந்தம் இல்லாம முன்னுக்கு பின்னா முரணா பேசிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பொண்ணோட ஃபியூச்சர் பாதிக்கப்படும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் ஹீரோயின் சொன்ன மாதிரி என்னோட ஹஸ்பண்டை மீட் பண்ணி சமாதானமா பேசுறதுக்காக தான் போனேன். ஆனா அவன் கொஞ்ச நேரத்திலேயே என்கிட்ட ரொம்ப ரூடா முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டான். பார்த்தா அதுக்கு என் பொண்ணோட ஃபியூச்சரை காலி பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டினதுனாலதான் நான் பொறுமை இழந்து அவனை கத்தியால குத்துனன்னு வாக்குமூலம் கொடுத்துடுறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் தன்னோட அம்மா கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்க போகும்போது பாவம் நம்ம ஹீரோயின் அப்பா பக்கத்துல உட்காந்து ரொம்ப அப்பாவி மாதிரி பாத்துட்டு இருக்காரு. ஈவன் நம்ம ஹீரோயினோட அம்மாக்குமே சைன் போடலாமா வேண்டாமாங்கிற தயக்கம் இருக்கு. டக்குன்னு அவங்கள ஸ்டாப் பண்ணவும் ஹப்பா நம்ம பொண்ணு நம்மள மனுஷிட்டா போலன்னு அப்பா பெருமூச்சு விடுறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் இந்த ஆளுகிட்ட நாம இவ்ளோ கம்மியாலாம் நஸ்டேட் கேட்க கூடாது, இன்னும் நிறைய கேளுங்கன்னு சொல்ல ஹீரோயின் அம்மா டென்ஷன் ஆகி அந்த டிவோர்ஸ் பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு என்னால கண்டிப்பா உங்க அப்பாவை டிவோர்ஸ் பண்ண முடியாதுன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் போயும் மிஞ்சே கிட்ட வந்து சொல்லுவாளா, அவன் தான் எதுவா இருந்தாலும் ஏத்தி விடுவான்ல. சோ சும்மா இல்லாம உங்க அம்மா என்ன சரியான லூசா, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அறிவிருந்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களான்னு நம்ம ஹீரோயினோட அம்மாவை திட்டவும் நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறா. அதாவது இப்ப நம்ம ஃபேமிலியை சேர்ந்த யார் மேலேயாவது நமக்கு கோவம் இருந்தா நம்ம எவ்வளவு வேணாலும் அவங்கள திட்டுவோம். அதுவே மத்த யாராவது திட்டினா நமக்கு கோவம் வரும்ல, அதே சிச்சுவேஷன்ல தான் இப்ப நம்ம ஹீரோயின் இருக்காங்க. சோ மிஞ்சியாவை பார்த்து எங்க அம்மாவை திட்ட நீ யாரா, இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல செட் ஆகாது, லெட்ஸ் பிரேக் அப்னு சொல்லவும் மிஞ்சியக்கு தூக்கி வாரி போட்டுருது. அப்புறம் ஏற்கனவே டென்ஷன்ல இருந்துட்டு இருக்க நம்ம ஹீரோவை மீட் பண்ணி அவனுக்கு என்ன தைரியம் தான் என்னோட அம்மாவையே மென்டல் பைத்தியம்னு திட்டிருப்பான், அவனெல்லாம் சும்மா விட்டுட்டு வந்த பாரு, எல்லாம் ஏன் தப்புதான்னு கத்திட்டு இருக்கச்சே நம்ம மிஞ்சிய ஹீரோக்கு கால் பண்ணி அண்ணா எங்கன்னு இருக்கீங்க, நான் ரொம்பவே டிப்ரெஷன்ல இருக்கேன், சீக்கிரம் வாங்கின ஒன்னா சேர்ந்து சரக்கடிக்கலான்னு கூப்பிடுறான். இது எல்லாத்தையுமே ஸ்பீக்கர் போட்டு கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவுமே நான் இப்ப ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருக்கேன், என்னால ஆபீஸை விட்டு ஒரு நிமிஷம் கூட வெளியில வர முடியாதுன்னு சொல்ல, ஓ அப்படிங்களா சரிங்கண்ணே, அப்போ நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் சரக்கு வாங்கிட்டு வந்துடுறேன்னு மிஞ்சே சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஒருவேளை மிஞ்சே தன்னை இங்க பாத்துட்டா கண்டிப்பா பேட்சப் பண்ணலான்னு ஏதாவது நங்குரத்தை போடுவான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பயந்துகிட்டு அங்கே இருந்து போகும்போது கரெக்டா மிஞ்சேவை பாத்துடுறா. நான் உன்கிட்ட தனியா பேசணும், என் கூட வான்னு சொல்லி கூட்டிட்டு வரேன் நம்ம மிஞ்சே, பேசாம நீ உன்னோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு வேற ஏதாவது கம்பெனில லாயரா போய் ஜாயின் பண்ணிக்கலாமேன்னு சொல்றான். இல்ல என்னால கண்டிப்பா முடியாது, பிகாஸ் நான் இந்த கம்பெனி கான்ட்ராக்ட்ல சைன் போட்டிருக்கேன். சோ கான்ட்ராக்ட் பீரியட் முடிகிற வரை நான் இந்த ஆபீஸ்ல தான் வேலை பார்த்து ஆகணும்னு ஹீரோயின் சொல்ல, அப்போ உன்னால ஹீரோவை லவ் பண்ணாம இருக்க முடியுமான்னு மிஞ்சே கேட்க, யா ஷோர், ஏன்னா ஹீரோக்கு என் மேல எந்த ஃபீலிங்ஸுமே இல்லைன்னு ஹீரோயின் சொல்லும்போது அவருக்கு இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். பட் நீ ஸ்டில் இன்னும் ஹீரோவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு தான் இருக்க, இன்னும் எத்தனை நாள் நீ என்ன ஏமாத்திட்டு இருக்கதா நினைச்சு உன்னையே ஏமாத்திட்டு இருக்க போற. ஒன்னு என்னோட ஃபீலிங்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கோ, இல்ல உன்னோட ஃபீலிங்ஸ ஹீரோ கிட்ட சொல்லு, ரெண்டையுமே விட்டுட்டு எதுக்காக இப்படி நீ என்ன போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடுறான்.
என் மனசுல இப்ப என்ன ஓடிட்டு இருக்குங்கிறதே எனக்கு தெரியல. தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடு, எதுவா இருந்தாலும் நான் பொறுமையா யோசிச்சு சொல்றேன்னு ஹீரோயின் சொல்லவும், நீ எதை பத்தியும் சொல்ல வேணாம், நான் ஒன்றும் சின்ன பையன் இல்ல, எனக்கே எல்லாரோட மனசு எப்படிங்கிறது நல்லா புரியும். ஸோ இதுக்கப்புறம் நாம இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்றது நல்லதில்ல, பிகாஸ் இதனால ஃபியூச்சர்ல பாதிக்கப்பட போறது நான் தான் சொல்லிட்டு நம்ம மிஞ்சிய ஹீரோயின் கூட பிரேக்கப் பண்ணிக்கிறான். எப்படா அவ உன்னை லவ் பண்ணா, இப்ப நீ அவ கூட பிரேக்கப் பண்றதுக்குங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. அப்புறம் நம்ம ஹீரோயின் தன்னோட அம்மா அப்பா கிட்ட ஃபேமிலி பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கச்ச காலிங் பெல் அடிக்கவும் யாரா இருக்குன்னு சொல்லி வெளியில வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினோட சிஸ்டர், அதாவது ஹாஃப் சிஸ்டர், அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப் பொண்ணு. நான் அம்மா கூட சண்டை போட்டுட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், உங்க கூட இங்கேயே தான் இருக்க போறேன்னு அந்த பாப்பா சொல்ல, ஹீரோயின் அப்பா எம்மா தயவு செஞ்சு வெளியில வாமா, எதுவா இருந்தாலும் நம்ம பொறுமையா பேசிக்கலான்னு அந்த பாப்பாவை வெளியில கூட்டிட்டு வந்துடுறாரு. யோ நைனா, நீ பேசின வரைக்கும் போதும், போய் உள்ள அம்மாவை சமாதானம் பண்ணு, நான் இந்த பொண்ணை பேசி அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு வர நம்ம ஹீரோயின். ஏ பாப்பா, உன் வீட்டு அட்ரஸ் என்னன்னு சொல்லு, நானே உன்னை வீடு வரைக்கும் டிராப் பண்ணிட்டு உங்க அம்மா கிட்ட பேசிட்டு வரேன்னு ஹீரோயின் சொல்ல, அப்படியெல்லாம் என்னால போக முடியாது, பிகாஸ் இது எங்க அப்பா வீடு, அவர் கூட நான் சேர்ந்திருக்க எனக்கு எல்லா உரிமையுமே இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்றா. அது உங்க அப்பா வீடுன்னு யார் சொன்னா? அதுல பாதி பங்கு எங்க அம்மாக்குமே இருக்கு. என்னதான் எங்க அப்பா காசை போட்டு அந்த வீட்டை கட்டி இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணி இவ்ளோ கிளீனா வச்சிருக்கிறது எங்க அம்மா தான். சோ அவங்க ரெண்டு பேரோட ஒரே வாரிசான எனக்கு மட்டும்தான் அந்த வீட்டுல உரிமை இருக்குன்னு நம்ம ஹீரோயின் குட்டி தங்கச்சி கூட சண்டை போடுறா. இங்க பாருங்க ஆண்டி, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை, என்ன இருந்தாலும் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே அப்பா தான், சோ நான் வீட்டுக்குள்ளதான் வந்து வாழுவேன்னு அந்த பொண்ணு கத்த. என்ன ஆண்டியா? ஆமா, உங்களுக்கு தான் 35 வயசு ஆகிடுச்சுல, சோ வயசான ஆண்டியெல்லாம் என்னால அக்காவா ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினையே கலாய்ச்சிடுறா. இப்படி உங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கச்ச நம்ம ஹீரோயின் அம்மா ரொம்ப சோகமா மனசுடைஞ்சு போய் தன்னோட பொட்டி படுக்கையெல்லாம் கட்டி எடுத்துக்கிட்டு அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டே கிளம்பிடுறாங்க. எவ்வளோ பேசி பார்த்துமே தன்னோட அம்மாக்கு ஆறுதல் சொல்லி சமாதானம் படுத்த முடியலங்கிற குற்ற உணர்ச்சியில நம்ம ஹீரோயின் மனசுடைஞ்சு போய் ஹீரோக்கு கால் பண்ணி எனக்கு இப்ப செத்து போயிடலாம் போல இருக்குன்னு சொல்லவும், எங்க ஒரு வேளை நம்ம ஹீரோயின் தப்பான முடிவு எதுனா எடுத்துருவாளோன்னு சொல்லி ஹீரோ ரொம்ப பயந்துடுறான். கட் பண்ணா பயங்கரமான டிப்ரெஷன்ல இருந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கண்ணு முன்னு தெரியாம தாறுமாறா சகட்ட மேனிக்கு குடிச்சிட்டு ரோட்ல போயிட்டு வந்துட்டு இருக்கவங்கள தேவையில்லாம கூப்பிட்டு வம்பிழுக்கவும், இந்த அம்மா நீ பண்ணிட்டு இருக்க எதுவும் சரியில்லை, ஒழுங்கா உருப்படியா வீட்டுக்கு போய் சேர்ற வழிய பாடுன்னு ஹீரோ எவ்வளவோ அட்வைஸ் பண்றான். பட் அதெல்லாம் காதலையே வாங்கிக்காம நீ வேணும்னா கிளம்பு, நான் நைட்டு ஃபுல்லா இங்கேயே தூங்கிட்டு நாளைக்கு காலையில ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கு அப்புறம் தான் என்னோட வீட்டுக்கு போவேன்னு ஹீரோயின் சொல்ல, இவளை இப்படியே விட்டுட்டு போக மனசு இல்லாத நம்ம ஹீரோ சரி வா நானே கூட்டிட்டு போறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை உப்பு மூட்டை தூக்கிட்டு போறான். அப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ மேலேயே வாந்தி எடுக்கவும் வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவில பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டு நைட்டு ரெண்டு பேரும் அங்கேயே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில போதையில இருந்து தெளிஞ்சு கண் விழிக்கிற நம்ம ஹீரோயின் பக்கத்துல நம்ம ஹீரோ ட்ரெஸ் இல்லாம இருக்கிறத பார்த்ததும் பயங்கரமா ஷாக் ஆகிடுறா. ஈவன் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்ந்த அந்த மொமெண்ட் எல்லாம் இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வரவும் பேசாம தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவை எழுப்பி விட்டு, நான் இப்படி உன் பக்கத்துல இருக்கும்போது உனக்கு எதுவும் தோணலையான்னு கேட்க, அவன் அப்படியே ஸ்லோ மோஷன்ல திரும்பி பார்த்து எனக்கு என்ன தோணணும்னு நீ எதிர்பார்க்கறன்னு கேக்குறச்ச, நாம ரெண்டு பேரும் நம்ம பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா மறந்துட்டு இங்க இருந்து ஒரு புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாமா, அதாவது நாம பேட்சப் பண்ணிக்கலாமான்னு ஹீரோயின் கேட்க, ஹீரோ ஒரு மாதிரி அவளையே குறுன்னு பாக்குறான். இப்போ இங்க நடந்த எல்லா விஷயங்களையும் நம்ம ஹீரோயின் ஒண்ணு விடாம ஹான்சோ அக்கா கிட்ட சொல்லவும், என்னடி நீ சொல்றதெல்லாம் பார்த்தா கூடிய சீக்கிரம் நீயும் உன்னோட பழைய புருஷனும் திரும்ப ஒன்னா சேர்ந்து குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவீங்க போலையேன்னு கேட்டு கலாய்க்கிறாங்க. ஏன் டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சு போன கப்பிள்ஸ் திரும்ப ஒன்னா சேர்ந்து வாழக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கான்னு ஹீரோயின் கேக்குறா. அப்படிலாம் எதுவும் இல்ல, பட் நீ வேண்டாம், உன் கூட வாழ விருப்பம் இல்லாம தான் உன்னோட ஹஸ்பண்ட் பொய்யான ஒரு ரீசன் சொல்லி உன்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு போனா. அப்படி இருக்கச்ச நீ ஆசைப்படுற மாதிரி ரெண்டு பேரும் திரும்ப ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கு சாத்திய கூறுகள் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் உனக்கு உன் புருஷனை பிடிச்சிருந்தா விட்டு கொடுத்துறாத, எப்படியாவது அவன் மனசை ஜெயிச்சு திரும்ப அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை வாழப்பாருன்னு அட்வைஸ் பண்ணவும், எனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் இருந்து என்ன பிரயோஜனம், அந்த தத்திக்குமே என்ன பிடிச்சிருக்கணும்ல, அவன் தான் என்னை கண்டுக்கவே மாட்டானே, காலேஜ் படிக்கும் போது கூட அவனை நான் ஈஸியா உஷார் பண்ணிட்டேன், இப்ப 35 வயசு ஆனதுக்கு அப்புறம் எப்படி அவனை உஷார் பண்றதுங்கிறது தான் எனக்கு தெரியலன்னு ஹீரோயின் புலம்புறா. இதுவே நாம ஸ்கூல் படிக்கிறோம் காலேஜ் படிக்கிறோம்னா நமக்கு பிடிச்ச பையன்கிட்ட என்ன லவ் பண்ணுன்னு கேட்டு கெஞ்சலாம், காலில் விழுந்தா கூட தப்பு இல்ல. ஆனா இப்ப நாமெல்லாம் பெரியவங்களாயிட்டோமே, சோ நீ உன் புருஷன்கிட்ட 10 தடவை ஐ லவ் யூ சொல்லிப்பாரு, அதுல ஏதாவது ஒரு டைம் அவன் ஓகேன்னு ஒத்துக்கிட்டா அதுக்கப்புறம் அவன் கூட சேர்ந்து வாழலாம். இஃப் 10 டைமுமே உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா போடா டோமர்னு சொல்லிட்டு வேற எவனையாவது பாத்துக்கிட்டு போற வழிய பாருன்னு ஹான்சோவுக்கு ஐடியா தராங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ இப்ப அவன் வக்கீல ஆஜராகி இருக்க அந்த கிளைண்டோட கொலை கேஸுக்காக தன்னால முடிஞ்ச வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடுறான். பட் எவிடன்ஸ்
எவிடன்ஸ் எல்லாமே நம்ம ஆளுங்களுக்கு எதிராக இருக்கிறதுனால அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கச்சே நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ்க்குள்ள வர நம்ம ஹீரோயின் நீ தான் என் சார்பா எங்க அம்மா அப்பாவோட டிவோர்ஸ் கேஸை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்ல, ஏன் மேடம் தான் இந்த ஏரியாலேயே ரொம்ப பெரிய ஃபேமஸான திறமையான டிவோர்ஸ் லாயராச்சே, அப்படி இருக்கச்சே எதுக்காக என்னோட உதவியை தேடி வந்திருக்கீங்கன்னு ஹீரோ கேட்குறான். இதுவரை நான் எத்தனையோ கேஸை ஹேண்டில் பண்ணிருக்கலாம், பட் இது கிட்டத்தட்ட என்னோட பர்சனல் கேஸ் மாதிரி தான். ஸோ என்னோட எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு கண்டிப்பா என்னால இந்த கேஸ்ல வாதாட முடியாது. அதுக்காக தான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன். இந்த கேஸை நீ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்தீங்கன்னா உனக்கு நான் எங்களுக்கு கிடைக்கிற நெஸ்டைட் அமௌண்ட்ல 10% தரேன்னு ஹீரோயின் சொல்ல, காசுக்காக கண்ட வேலையை பார்க்குற ஆளு நான் இல்லை. நம்ம கம்பெனிலேயே என்னை விட திறமையான லாயர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட இந்த கேஸை ஹேண்டில் பண்ண சொல்லி சீக்கிரமா முடிக்கிற வழியை பாருங்கன்னு ஹீரோ ரிப்ளை பண்ணிடுறான். பாவம் நம்ம ஹீரோயினுக்கு செம பல்பாகிடுது. இருந்தாலும் இவனை இப்படியே விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு நைட்டு ஃபுல்லா தூங்காம அந்த கொலை கேஸுக்காக பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கச்ச டமான்னு ஆஃபீஸ் டோர் ஓபன் பண்ணி, டேய் பழைய புருஷா, ஐ லவ் யூ, ஒழுங்கா என் கூட கோஆப்ரேட் பண்ணி ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கான வழியை பாருன்னு சொல்ல, நம்ம ஹீரோ என்னமோ எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ட் பண்ணவும், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், இன்னும் 9 தடவை நான் உன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லுவேன், ஒழுங்கா அந்த 9 டர்னுக்குள்ள நீ என்ன அக்செப்ட் பண்ணிக்கிற வழியை பாடுறான்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுறா. திடீர்னு இவ இப்படியெல்லாம் வியர்டா நடந்துக்கிறத பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அடுத்து நம்ம ஆளு அவசர அவசரமா பேங்க்னு சொல்றேன் பாத்தீங்களா, கோயிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கச்ச ஹீரோயின் அவனை பார்க்கிங் லாட்ல வச்சு வழிமறைச்சு ஐ லவ் யூன்னு சொல்லவும் ஹீரோ ஒரு மாதிரி பாக்குறான். என்ன இப்பயும் என்ன ரிஜெக்ட் தானே பண்ண போற, பண்றதாண்டா பண்ணிக்கோ, பிகாஸ் எனக்கு இன்னும் 8 டர்ன் இருக்கு, அந்த 8 டர்ன்ல எப்படியாவது உன்னை நான் உஷார் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கான்பிடென்ட்டா கிளம்பிடுறா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ ரொம்ப முக்கியமான ஒரு நோட்ஸ் டைப் பண்ணிட்டு இருக்கச்ச ஹீரோயின் மெசேஜ் பண்ணி ஐ லவ் யூ, சீக்கிரமா இதுக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லு பாப்போன்னு கேட்கவும், நம்ம ஆளு காண்டாகி ஒழுங்கா உன் வேலையை பாரு, என்ன பார்த்தா உனக்கு என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதான்னு கேட்டு ரிப்ளை பண்றதுனால இப்போ இவன் என்ன 3வது டைமா ரிஜெக்ட் பண்றான். இன்னும் எனக்கு 7 டர்ன் இருக்கு, ஓ மை காட் நீங்க தான் எப்படியாவது என்ன காப்பாத்தணும்னு சொல்லிட்டு தூங்கிடுறான். இப்படி நம்ம ஹீரோயின் தன்னை விடாம சுத்தி வந்துட்டு இருக்க விஷயத்த சிஇஓ கிட்ட நம்ம ஹீரோ சொல்லும்போது, இதுக்கு பேரு தான் காதல். ஒரு பொண்ணு உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறாளோ அதே அளவுக்கு வெறுப்பா, பிகாஸ் உன் மேலதான் அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கும். சோ கொஞ்ச நாள் முன்ன வர நீ தப்பு பண்ணிட்டேங்கிறதுனால உன் மேல ரொம்பவே கோவப்பட்டு உன்னை வெறுத்துட்டு இருந்த ஹீரோயின் இப்போ நீ நல்லவன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேங்கிற எக்ஸ்ட்ரீமுக்கு போறானா, அந்த அளவுக்கு அவ உன்னை காதலிச்சிட்டு இருக்கா. சோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணை நீ உன்னோட வாழ்க்கையில மிஸ் பண்ணிட்டு கடைசி வர தனிமரமா நின்னு கஷ்டப்படாத மைசன்னு அட்வைஸ் எல்லாம் பண்ணவும் நம்ம ஹீரோக்கு ஒரு சூப்பர் ஐடியா கிளாஷ் ஆகுது. சோ அடுத்த நாள் அந்த கோர்ட் ஹியரிங்ல பார்த்தோம்னா, என்னோட கிளைண்ட் அவங்க ஹஸ்பண்ட கத்தியால குத்துனது பெரிய தப்பு தான், அதை நான் எக்காரணத்தை கொண்டும் மறுக்க போறதில்ல, பட் அவரை கொலை பண்ணியே ஆகணுங்கிற நோக்கத்தோட என்னோட கிளைண்ட் அவரை குத்தல, எங்க தான் பொண்ணோட ஃபியூச்சர்ல ஏதாவது பண்ணிடுவாரோங்கிற கோவத்தினால தான் குத்துனாங்க, அதுவும் ரொம்ப டீப்பாலாம் குத்தல, ஆல்ரெடி அவருக்கு இன்டெஸ்டைன் கேன்சர் இருந்திருக்கு, அதாவது வயிற்றுக்குள்ள இருக்கும்ல குடல்ல கேன்சர் இருந்திருக்கு. சோ என்னோட கிளைண்ட் உங்க ஹஸ்பண்ட கத்தியால குத்துனதுக்கு அப்புறம் ஒரு கேன்சர் பேஷண்டான அவரு சரிவர டேப்லெட்லாம் சாப்பிடாததுனால தான் இப்ப அந்த கேன்சர் ரொம்ப முத்தி போய் இறந்து போயிட்டதா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருக்கு. அதனால என் கிளைண்ட் அவங்க ஹஸ்பண்டோட மரணத்துக்கு காரணம் இல்லைங்கிறத நான் முன்வைக்கிறேன். அதே நேரம் என் கிளைண்ட் குத்துனது ரொம்ப பெரிய தப்பு தான். பொதுவா நாம கோவப்படும் போது சில நேரங்கள்ல நம்மளையே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம நிறையவே தேவையில்லாத கோளாறான வேலைகள்லாம் பார்ப்போம். அப்படிதான் என்னோட கிளைண்ட் கோவப்பட்டு அவங்க ஹஸ்பண்ட கத்தியால குத்துனாங்க. சோ மனிதாபிமானம் அடிப்படையில என் கட்சிக்காரருக்கு குறைந்தபட்ச தண்டனை தரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ ரெக்வஸ்ட் பண்றான். ஈவன் ஜட்ஜுமே இந்த கேஸை நல்லா ஃபுல்லா தெளிவா ஆரம்பத்துல இருந்து அலசி ஆராய்ஞ்சி அனாலிசிஸ் பண்ணி பார்த்துட்டு, ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கவர்னு தெரிஞ்சுமே இந்த பொண்ணு தன்னோட வாழ்க்கையை அவ ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துருக்கானா, அப்போ நிஜமாவே ஹீரோவோட கிளைண்ட் அவரை உண்மையாதான் லவ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் காதல்னு வந்துட்டா எதுவுமே தப்பில்ல, ஒரு பையன் பையனை கூட லவ் பண்ணலாம், பொண்ணு பொண்ணை கூட லவ் பண்ணலாம், ஒரு பொண்ணு கல்யாணம் ஆன ஆம்பளைய கூட லவ் பண்ணலாம். பட் அதை தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் நிறையவே தவறான செயல்கள்லாம் பண்ணியிருக்காரு. அதனோட விளைவாதான் இப்ப அந்த பொண்ணு கையாலேயே இறந்து போயிருக்காரு. அதுக்குன்னு நான் இந்த பொண்ணு கொலை பண்ணது சரின்னு சொல்ல வரல, அதே நேரம் தப்புன்னு அந்த பொண்ணை பிளேம் பண்ணி என்னால தண்டனை கொடுத்துட முடியாது. சோ ஏற்கனவே இந்த பொண்ணுக்கு நான் 15 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். பட் இப்ப நம்ம ஹீரோ அவங்க தரப்புல இருக்கிற நியாயத்தை தெளிவா எடுத்து சொல்லி வாதாடினதுனால 15 வருஷத்தை நான் 7 வருஷமா கம்மி பண்ணி இப்ப இந்த பொண்ணுக்கு தன்னோட ஹஸ்பண்ட குத்தி கொலை பண்ண குற்றத்துக்காக 7 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கறேன்னு சொல்லி ஜட்ஜ் அம்மா தீர்ப்பு கொடுத்துடுறாங்க. அதாவது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ தரப்பும் வின் பண்ணல, ஆப்போனன்ட் பார்ட்டியும் வின் பண்ணல, நடுநிலையான ஒரு தீர்ப்பு தான்.
இருந்தாலும் தன்னோட கிளைண்ட்டை தன்னால காப்பாற்ற முடியலங்கிற சோகத்துல நம்ம ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த கிளைண்டோட பொண்ணு ஹீரோவை கூப்பிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லவும், ஏன் பாப்பா இதுக்கு போய் தேங்க்ஸ்ன்னு சொல்ற, நான் உங்க அம்மாவை காப்பாற்ற கூட இல்லையேன்னு ஹீரோ கேட்க, எங்க அம்மா பண்ணது பெரிய தப்புங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பட் உண்மையாவே எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. என்னோட வாழ்க்கையை அழிச்சிருவேன்னு எங்க அப்பா சொன்னதுனால தான் எங்க அம்மா கோவப்பட்டு அப்பாவை கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குற்றத்துக்கு நானுமே ஒரு காரணம்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ எங்க அம்மாக்கு இப்ப ஜெயில் தண்டனை கிடைச்சிருக்கிறதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இருந்தாலும் எங்களுக்காக வாதாடி கொடுத்து எங்க அம்மாவோட தண்டனையை கம்மி பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு அந்த பொண்ணு சொல்றா. இதை கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. ஓகே கிளம்பலான்னு சொல்லி காரை ஸ்டார்ட் பண்றச்ச கரெக்டா நம்ம ஹீரோயின் மெசேஜ் பண்ணி, ஐ லவ் யூ. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. பிகாஸ் இதுதான் நான் உனக்கு மெசேஜ் பண்ற லாஸ்ட் டைம். இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட ஐ லவ் யூ சொல்ல மாட்டேன். ஸோ ஒரு நல்ல முடிவா எனக்கு நீ ரிப்ளை பண்ணுன்னு சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல. உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி கோர்ட்டுல தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, என் கிளைண்ட்டுக்கு 7 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சிருக்குன்னு சொல்லவும், ஓ அப்படியா, பரவாயில்ல, உன்னால முடிஞ்ச வரைக்கும் நீயுமே நல்லா தான் வாதாடுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமா, அப்புறம் நான் சொன்ன விஷயம் இதுதான், நான் லாஸ்டா உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்றேன், நீ என்ன முடிவு எடுத்திருக்கன்னு ஹீரோயின் கேட்க, ஓ அதுவா, அப்போ இதுதான் லாஸ்ட் டைம், இதுக்கப்புறம் நீ என்கிட்ட ஐ லவ் யூ சொல்ல மாட்ட அப்படிதானே? ஓகே ஓகே, லவ் யூ டூ. நீ சொன்ன மாதிரி நம்ம 2 பேரும் திரும்ப ஒன்னா சேர்ந்து வாழலான்னு ரிப்ளை பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அதுக்கு மேல நம்ம ஹீரோக்கு வெக்கமா வருது. பயங்கர குஜாலிட்டியில இருந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு மெசேஜ் பண்ணி, இன்னைக்கு நைட்டு நாம 2 பேரும் டின்னருக்கு போகலாமான்னு கேட்க, அதுக்கு நம்மாலுமே ஓகேன்னு சொல்ல, ஆனந்தம் ஆனந்தம் பேரானந்தம்னு சம குஷியாகி வெளியில வர நம்ம ஹீரோயின் கிட்ட அங்க வேலை பார்க்குற ஒரு லேடி ஸ்டாஃப், இன்னைக்கு நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டின்னருக்கு போகலாமான்னு கேட்கும் போது, இல்ல எனக்கு வேற பிளான் இருக்குன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணவும், என்ன மேடம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போலன்னு மிஸ்டர் சாங் கேக்குறாரு. என்ன பார்த்தா அப்படியா தெரியுது? ஆமா, அப்பட்டமா பச்சையா கிரீனா தெரியுது. அந்த விஷயம் என்னங்கறத எங்க கிட்ட சொன்னா நாங்களுமே சந்தோஷப்படுவோமேன்னு மிஸ்டர் சாங் கேட்க, ஒன்னும் இல்ல, இப்ப நம்ம ஹீரோ ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த கேஸ்ல வின் பண்ணிட்டாராம். என்ன இருந்தாலும் அது என்னோட கேஸ். சோ என்னோட கிளைண்ட்டுக்கு தண்டனை கம்மியானது நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன்னு சொல்லி எப்படியோ ஒரு வழியா சமாளிச்சு இப்ப நம்ம ஹீரோ கூட சேர்ந்து டின்னர் சாப்பிடுறதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பேச்சப் ஆன சந்தோஷத்துல முகத்துக்கு பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து லிப்ஸ்டிக் ரோஸ் பவுடர்லாம் போட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். பட் பக்கத்து டேபிள்லயே மிஸ்டர் சாங் ஒரு பொண்ணு கூட டேட்டிங் வந்திருக்கிறத பார்த்து செமையா அரண்டு போயிடுற நம்ம ஹீரோ ஒரு கண்ணுல மாட்டாத மாதிரி குடுகுடுன்னு ஓடி வந்து ஒரு செவத்துக்கு பின்ன நின்னு, மிஸ்டர் சாங்கும் இங்கதான் இருக்காரு, சோ நீ உடனே கிளம்பி வந்துரு, நாம வேற எங்கேயாவது போலான்னு மெசேஜ் அனுப்பவும் ஹீரோயின் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி ஒரு வெயிட்டருக்கு பின்ன மறைஞ்சு எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்றா. ஆனா மிஸ்டர் சாங் அதே வெயிட்டரை கூப்பிட்டு ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு கேட்கவும் ஹீரோயின் ஜர்க்காகி கீழே உட்கார்ந்துக்கிறா. ஈவன் நம்ம ஹீரோவுமே உட்கார்ந்துடுறான். ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, ஏ செல்லம் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, ஹீரோயினுக்கு எதுவும் சொல்ல முடியல, வெக்கமா வருது, சிரிக்கிறா. சரி சரி நோ ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் நாம இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு அங்கே இருந்து ஓடிடுறான். ஆமா, அப்படி நம்ம 2 பேரும் என்ன தப்பு பண்ணிட்டோம், எதுக்காக இப்படி மிஸ்டர் சாங் கிட்ட இருந்து ஓடி ஒளியணும், வா எதுவா இருந்தாலும் டைரக்டா போய் ஃபேஸ் பண்ணிக்கலான்னு ஹீரோ சொல்ல, அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய டைம் இருக்கு, சோ நீங்க இப்ப கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஹீரோவை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து டின்னர் சாப்பிடுறாங்க. நம்ம ஆளுங்களுக்கு ரொம்பவே ஆக்வர்டா இருக்கு. என்ன காரணத்துக்காக நீங்க என்னோட ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு ஹீரோயின் கேக்குறா. அது என்னங்கிறது எனக்கு சரியா தெரியல, ஆனா நிஜமாவே நீ என்ன பயங்கரமா லவ் டார்ச்சர் பண்ண, இப்ப நினைச்சா கூட எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. பட் என்னால உன்னை வெறுக்க முடியல. நீ அழும்போது டிப்ரெஷன்ல இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. மேபி அந்த ரீசனுக்காக கூட நான் உன்னோட காதலை திரும்ப அக்செப்ட் பண்ணிருக்கலான்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயின் பயங்கரமா எமோஷனல் ஆகி இதெல்லாம் ஒன்னும் கனவில்லையேன்னு கேட்டு அளவும் ஹீரோவை பக்கத்துல வந்து உட்கார்ந்து ஹக் பண்ணி, கனவில்ல நிஜம்தான்னு அவளுக்கு ஆறுதல் சொல்றான். அப்புறம் என்ன, பல வருஷம் கழிச்சு நம்ம ஆளுங்க 2 பேரும் ஆசையா ரொமான்ஸ் பண்ணலான்னு போகும்போது கரெக்டா நம்ம ஹான்சோக்கா கால் பண்ணி நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லவும் ஹீரோயின் கேட்டு ஷாக் ஆகி, ஒரு நிமிஷம் இங்கேயே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரூம்குள்ள வந்து, அக்கா என்னாச்சு, உண்மையை சொல்லுங்க, தயவு செஞ்சு இந்த விஷயத்துல எல்லாம் விளையாடாதீங்கன்னு ஹீரோயின் சொல்றா. நான் எதுக்காக விளையாட போறேன், நிஜமாவே நான் பிரெக்னெண்டா இருக்கேன், இப்ப நான் அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியல, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குன்னு ஹான்சோ அக்கா புலம்புறாங்க. ஓகே ரிலாக்ஸ். சரி இந்த குழந்தையோட அப்பா யாரு, அவர்கிட்ட இந்த விஷயத்த பத்தி நீங்க சொல்ல போறீங்களா இல்லையான்னு ஹீரோயின் கேட்கும்போது, நான் எதுக்காக சொல்லணும்,
கண்டிப்பா என்னால இதை தனியா ஹேண்டில் பண்ண முடியும். ஆமா, உனக்கு ஒரு டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்னீல, நாளைக்கு அவங்கள நான் மீட் பண்ண முடியுமான்னு ஹான்சுவோக்கா கேட்க, யா ஷுவர் மீட் பண்ணலாம், நான் அப்பாயின்மெண்ட் போடுறேன், நானுமே நாளைக்கு உங்க கூட வரேன், நீங்க எதை நினைச்சும் டென்ஷன் ஆகிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தா அதுக்குள்ள நம்ம ஹீரோயினோட மொத்த வீட்டையுமே கிளீன் பண்ணி வச்சிருக்கான். பத்தாததுக்கு அவளுக்காக காஃபி எல்லாம் போட்டு கொடுக்கவும் ஹீரோயின் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி சரி இப்பயாவது ரொமான்ஸ் பண்ணலான்னு போகும்போது கரெக்டா நம்ம ஹீரோயினோட பெரியம்மா கால் பண்ணிடுறாங்க. சரி டார்லிங், நீ ஃப்ரீயா பேசுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆசாசையா ஹீரோயின் மடியில படுத்துக்கிறான். என்ன பாப்பா, ஏதாவது வேலையில பிஸியா இருக்கியான்னு பெரியம்மா கேட்க, அதெல்லாம் இல்ல, நான் ஒருத்தர் கூடன்னு நம்ம ஹீரோயின் சொல்லும் போதே பெரியம்மாக்கு புரிஞ்சிருது. சரி பாப்பா, என்ஜாய் பண்ணு. அதுக்கு முன்ன ஒரு முக்கியமான பிரச்சனை, உன்னோட ஒண்ணு விட்ட தம்பி, அதாவது பெரியம்மா பையன் நம்ம ஹீரோயினோட தம்பிக்கு டிவோர்ஸ் ஆக போதாமா. சோ நீ தான் எப்படியாவது இந்த பிரச்சனையை சமாளிக்கணும்னு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறாங்க. ஆட பாவீங்களா, பல வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க, அதுக்குள்ள டிவோர்ஸ் அது இதுன்னு பஞ்சாயத்தை வந்து இழுத்துறவும் பாவம் நம்ம ஆளுங்க 2 பேருமே ரொம்ப அப்செட் ஆக்கிடுறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் ஹான்சுவோக்காவா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்க வழியில செம டென்ஷன் ஆகி, இப்ப மட்டும் என் தம்பி என் கையில கிடைச்சான்னா கண்டிப்பா அவனை ஓட ஓட விரட்டி சாவடி அடிப்பேன்னு சொல்லவும், ஏன் நீ இவ்ளோ கோவப்படுற அளவுக்கு என்ன பிரச்சனைன்னு ஹான்சுவோக்கா கேக்குறாங்க. இல்ல, இப்ப நான் அதை சொன்னா உங்களுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்னு ஹீரோயின் சொல்றா. அதெல்லாம் இருக்காது, பிகாஸ் நான் எதையும் தாங்கும் இதயம், எதுவா இருந்தாலும் தாராளமா நீ என்கிட்ட சொல்லு, ஒரு டிவோர்ஸ் லாயரா என்னால இந்த கேஸுக்கு முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்றேன்னு ஹான்சுவோக்கா சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி என்னோட தம்பி வீட்டுல இருக்கிற எல்லாரோட எதிர்ப்பையும் மீறி ஒரு பொண்ணை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டான். 2 பேரும் சந்தோஷமா தான் இருந்துட்டு இருந்தாங்க. அப்போதான் அந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆகியிருக்கா. ஆனா குழந்தை பெத்துக்க விருப்பம் இல்லாத அந்த பொண்ணு தன்னோட ஹஸ்பண்டான என்னோட தம்பிக்கு தெரியாம அபார்ஷன் பண்ணிட்டு வந்ததுனால என் தம்பி அவன் மேல ரொம்ப கோவப்பட்டு அடி போட்டுன்னு புரட்டியிருக்கான். இதனால பிசிக்கலி பயங்கரமா பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு டிவோர்ஸ் கேட்டு என் தம்பி மேல கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கான்னு ஹீரோயின் சொல்றாங்க. உன்னோட தம்பி ஒய்ஃபுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பெத்துக்கிறதுல என்ன பிரச்சனையாமான்னு ஹான்சுவோக்கா கேக்குறாங்க. ஆரம்பத்துல இருந்தே அவங்க 2 பேரும் டிங் கப்பிள்ஸா இருக்கதான் பிளான் பண்ணாங்கன்னு ஹீரோயின் சொல்ல, என்ன டிங் கப்பிள்ஸா அப்படின்னா என்னன்னு ஹான்சுவோக்கா கேட்க, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் கூட குழந்தை பெத்துக்காம உனக்கு நீ எனக்கு நானு மாத்தி மாத்தி ஒருத்தர் இன்னொருத்தர் மேல மட்டும் பாசம் காட்டுறது பேர் தான் டிங் கப்பிள்ஸ்னு ஹீரோயின் சொல்லும் போது, ஓ இந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கா, அப்போ உன்னோட பழைய புருஷனான ஹீரோவும் இதே மாதிரி ஒரு டிங் கப்பிளா இருக்கதான் ஆசைப்பட்டானான்னு ஹான்சுவோக்கா கேட்டுட்டு இருக்கும்போது நர்ஸ் வந்து கூப்பிடுறாங்க. தென் டாக்டர் செக்அப் பண்ணி பார்த்துட்டு அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடவும் பாவம் நம்ம ஹான்சுவோக்காக்கு தலையில ஏதோ இடி விழுந்த மாதிரி ஆகிடுது. நெக்ஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்ததும் நம்ம ஹீரோயின் தன்னோட தம்பி கேஸை பத்தி சிஇஓ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ண போறேன்னு சொல்ல, என்ன பொறுத்தவரை உங்க தம்பி ஒய்ஃப் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. என்னதான் அவங்க 2 பேரும் டிங் கப்பலா இருக்க முடிவு பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த விஷயத்தை அந்த பொண்ணு உங்க தம்பி கிட்ட தான் ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு அவங்களா போய் சைலண்டா அபார்ஷன் பண்ணிட்டு வந்ததெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. ஒருவேளை நான் உங்க தம்பி இடத்துல இருந்திருந்தா கூட இந்த மாதிரி தான் கோவப்பட்டிருப்பேன்னு மிஸ்டர் காங் சொல்லவும் ஹான்சுவோக்கா கேட்டு செம்ம டென்ஷன் ஆகி, இப்ப அதனால என்னன்னு கேக்குறேன், உங்களுக்குலாம் என்ன பொண்ணுங்கன்னா ரொம்ப இலக்காரமா போயிடுச்சா? குழந்தை பெற்றுக்கிறதுனால ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு பிசிக்கலி மென்டலி கஷ்டப்படுவா, அவ கெரியர் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுங்கிறத பத்திலாம் நீங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? கல்யாணம் ஆகிட்டா அந்த பொண்ணு காலம் ஃபுல்லா நீங்க சொல்றதையே கேட்டு உங்களுக்கு ஒரு அடிமையா இருந்து சேவை பண்ணணுங்கிறது தான் நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கறீங்களான்னு கேட்டு ஹான்சுவோக்கா கத்துறாங்க. அப்படியெல்லாம் இல்லக்கா, நான் அந்த மாதிரி சொல்லலன்னு மிஸ்டர் காங் தன்னோட சைட்ல இருக்கிற நியாயத்தை முன்வைக்கும் போது, வாய மூடு எதுவும் எதிர்த்து பேசாதன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் டேபிளுக்கு கீழே மிஸ்டர் காங்க எட்டி உதைக்கிறாங்க. பிகாஸ் பிரெக்னெண்டா இருக்கும்போது மோஸ்ட்லி பொண்ணுங்களுக்கு ரொம்ப 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 கோவம் வரும். எதுவா இருந்தாலும் எரிச்சலோட வெறுப்பா விரக்தியில அது ஒரு மாதிரி கடுப்பான மனநிலைமையில தான் இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஹான்சுவோக்காவோட மென்டாலிட்டியை புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின் மிஸ்டர் காங்க வாயமூட சொல்லிட்டு இருக்கா. பட் மிஸ்டர் காங் தான் ஹான்சுவோக்கா வயிற்றுக்குள்ள இருந்துட்டு இருக்க குழந்தையோட அப்பாங்கிற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. அப்புறம் நம்ம ஹீரோயின் தன்னோட தம்பியை மீட் பண்ணி, டே செத்த பயலே, நார பயலே, அறிவுகட்ட பயலே, முட்டா பயலே, ஏன்டா இப்படி ஒரு காரியத்தை பண்ண, எவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரோட எதிர்ப்பையும் மீறி அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருந்த, பார்த்தா அதுக்கு டிங் கப்பிள்ஸா இருக்க வேற பிளான் பண்ணி இருந்திருக்கீங்க. அப்படி இருக்கச்சா அவ அபார்ஷன் பண்ணிட்டு வந்ததுல உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக அவளை போட்டு அந்த அடி அடிச்சிருக்க? இதை ஒரு பாயிண்டா வச்சு உன் ஒய்ஃப் உன்கிட்ட 20 லட்சம் ரூபாய் நஷ்டஈடா கேட்டு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கா, அந்த காசை உன்னால கொடுக்க முடியுமான்னு ஹீரோயின் கேட்க, தம்பி பையன் ரொம்ப பாவமா மூஞ்ச வச்சுக்கிட்டு, நான் என்ன பண்றது, என்னதான் நாங்க 2 பேரும் டிங் கப்பிள்ஸா இருக்க முடிவு பண்ணியிருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குழந்தை குட்டியோட இருக்கிறத பாக்குறச்ச எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. அதனாலதான் என் பொண்டாட்டிக்கு தெரியாம ஒரு சில வேலைகள்லாம் பார்த்தேன். அதனோட விளைவா அவளுமே நான் எதிர்பார்த்த மாதிரி பிரெக்னென்ட் ஆகியிருக்கா.
ஆனா அந்த விஷயத்தை என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம சைலண்டா என்னோட குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டு வந்ததை என்னால 1% கூட ஏத்துக்க முடியல. அந்த கோவத்துல தான் நானுமே அவளை போட்டு அடிச்சேன்னு தம்பிக்காரன் தான் சைடுல இருக்கிற எல்லா நியாயங்களையுமே சொல்றான். இது நம்ம ஹீரோயினுக்குமே புரியுது. பட் சட்டப்படி தன்னோட தம்பி தான் ஒய்ஃபை அடிச்சது ரொம்ப பெரிய தப்புங்கிறதுனால எப்படி இந்த ப்ராப்ளம்ல இருந்து அவனை காப்பாத்த போறோம்னு தெரியாம நம்ம ஹீரோயின் ரொம்ப யோசிக்கிறாங்க. அடுத்த சீன்ல மிஸ்டர் காங் ஒரு பார்சல் கொடுக்கவும் எதுக்கு இந்த திடீர் அக்கறைன்னு ஹான்சோ அக்கா கேக்குறாங்க. அக்கறைலாம் எதுவும் இல்ல, எனக்கு ஒரு கூப்பன் கிடைச்சது, அது இன்னைக்கு நைட்டோட எக்ஸ்பயர் ஆகிரும், சோ வேஸ்ட் பண்ண வேணாங்கிறதுனால தான் உங்ககிட்ட வந்து கொடுத்தேன், வேணும்னா வச்சுக்கோங்க இல்ல தூர தூக்கி போட்டுருங்கன்னு மிஸ்டர் காங் சொல்ல, இருக்கட்டும் பரவாயில்ல நானே வச்சுக்கிறேன்னு ஹான்சோ அக்கா எடுத்துக்கிறாங்க. நான் மீட்டிங்ல அப்படிலாம் பேசுனதுனால தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. எந்த ஒரு ஆம்பளையா இருந்தாலும் தனக்கு தெரியாம தன்னோட ஒய்ஃப் தான் குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டு வந்துட்டான்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்கன்னு மிஸ்டர் காங் சொல்றாரு. நான் உன்கிட்ட அதை பத்தி எதுவுமே கேட்கலையே, இப்ப நீ எதுக்கு சம்பந்தம் இல்லாம அந்த டாபிக்கை பத்தி பேசிட்டு இருக்கன்னு ஹான்சோ அக்கா கேட்கும்போது மிஸ்டர் காங் அவங்க டேபிள்ல நிறையவே மெடிசின்ஸ் அப்புறம் டாக்டரோட அந்த பிரிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கிறத பார்த்துட்டு ஏன் உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையான்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காலையில் பயங்கரமான ஹேங் ஓவர் ஆயிடுச்சு, அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கான டேப்லெட் தான் இதுன்னு சொல்லி ஹான்சோ அக்கா சமாளிச்சிடுறாங்க. ஓ அப்படிங்களா, சரி சரி, இதுக்கப்புறமாவது கொஞ்சம் லிமிட்டாக கண்ட்ரோலாக குடிக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மிஸ்டர் காங் அங்கேருந்து போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹான்சோ அக்காவுக்கு உயிரே வருது. ஏன்னா அவங்க டேபிளில் இருந்தது எல்லாமே இந்த ப்ரெக்னன்சிக்கான டேப்லெட் தான். எப்படியோ ஒரு வழியா மிஸ்டர் காங்குக்கு இந்த மேட்டர் தெரியாமல் சமாளிச்சிட்டோன்னு ஹான்சோ அக்கா பெருமூச்சு விடுறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் காலேஜ் படிக்கும்போது, அதாவது லவ் பண்ணும்போது ரெண்டு பேரும் ஒன்னா போன எல்லா இடத்துக்குமே இப்ப திரும்ப சேர்ந்து போய் மெமரிஸை ரீக்ரியேட் பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஈவன் நைட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ரொமான்ஸ் பண்ணலான்னு ஆரம்பிக்கும் போது ஒருவேளை நான் பிரெக்னென்ட் ஆகிட்டா என்ன பண்றதுன்னு ஹீரோயின் கேட்க, அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்ல, ஏன்னா இதுக்கு முன்ன அந்த மாதிரி எதுனா நடந்திருக்கா என்ன, இல்லல, சோ இதுக்கப்புறமுமே கண்டிப்பா அந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு ஹீரோ சொல்றான். பட் நம்ம ஹீரோயின் விடுறதா இல்ல. நம்ம காதலோட அடையாளமா ஒரு அழகான குழந்தை பெத்துக்கலாமான்னு கேட்கும்போது, குழந்தை பெத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம காதலை நிரூபிக்க முடியுமா என்ன, அதுக்கு நாம சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்தே ப்ரூவ் பண்ணலான்னு ஹீரோ சொல்றான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ சொன்ன இந்த பர்டிகுலர் பாயிண்ட் 100% உண்மை. பட் நம்ம ஹீரோயினால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சோ ஹீரோவை அப்படியே எட்டி உதச்சி பெட்ல இருந்து கீழே தள்ளி விட்டுடுறா. தென் தன்னோட தம்பியை கூட்டிட்டு அவனோட ஒய்ஃபை மீட் பண்ணி பேச போறாங்க. ஆனா அந்த பொண்ணு இவனை மன்னிக்கிறதாவே இல்ல. ஏன்னா ஸ்டார்டிங்ல தாங்கிட்ட குழந்தை வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தன்னை ஏமாத்தி பிரெக்னென்ட் ஆக்கிட்டாங்கிற கோவம், பத்தாததுக்கு இவ அபார்ஷன் பண்ணிட்டான்னு தெரிஞ்சதுமே போட்டு அடி அடின்னு அடிச்சதுல அந்த பொண்ணுக்கு பயங்கரமான ப்ளீடிங் ஏற்பட்டிருக்கு. சோ தன்னை இவ்ளோ கொடுமைப்படுத்தி ஹராஸ் பண்ணி சஃபர் பண்ண வச்சவனை அவ்வளோ சீக்கிரம் என்னால மன்னிச்சு போனா போதுன்னு விட்டுற முடியாதுன்னு இந்த பொண்ணு ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லிடுறா. நம்ம ஹீரோயினால எதுவும் பேச முடியல. ஏன்னா இப்போ சட்டம் அந்த பொண்ணுக்கு சாதகமா இருக்கு. ஒருவேளை நம்ம ஆளுங்க கோர்ட்டுக்கு போனா கூட அந்த பொண்ணுக்கு சாதகமா தான் தீர்ப்பு வரும். சோ ஹீரோயின் எப்படி இந்த ப்ராப்ளமை நாம சால்வ் பண்ண போறோம்னு தெரியாம ரொம்பவே கன்ஃபியூஷன்ல இருந்துட்டு இருக்கதை நோட் பண்ற ஹீரோ அவளை ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறதுக்காக ஒரு ஓப்பன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போறான். பட் நம்ம ஹீரோயினால அங்கேயுமே சந்தோஷமா இருக்க முடியல. இருந்தாலும் நம்ம ஆளு அவளை எப்படியாவது பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக கையை பிடிச்சு கிஸ் பண்ணவும் ஹீரோயின் ரொம்ப குஷி ஆகிடுறா. பார்த்ததுக்கு நம்ம ஹீரோவோட கார் சீட் தான் அப்பப்போ மக்கர் பண்ணும்ல, அது இப்போ சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பெண்ட் ஆகிறவும் ஹீரோக்கு ஹீரோயினை கிஸ் பண்ண ஒரு பெர்ஃபெக்டான ஆங்கிள் கிடைச்சிடவும் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் என்ன, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் பயங்கரமான ரொமான்ஸ் பண்றாங்க. கட் பண்ண அடுத்த நாள் ஆஃபீஸ்ல எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்கச்ச நம்ம ஹான்சோ அக்காக்கு வாமிட் வரதை நோட் பண்ற மிஸ்டர் காங் உங்க பின்னாடியே ஓடி வந்து, ஏன் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு ரொம்பவே பாசமா கேக்குறாரு. பட் நம்ம ஹான்சோ அக்கா, உனக்கு இது தேவையில்லை, ஒழுங்கா உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாரு, தேவையில்லாம என் விஷயத்துல மூக்கு நுழைச்சிட்டு இருக்காதுன்னு சொல்லி கண்ணா பின்னான்னு திட்டிடுறாங்க. பாவம் மிஸ்டர் காங் ரொம்ப அப்செட் ஆகிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு முக்கியமான கேஸை பத்தி பேசுறதுக்காக ஹான்சோ அக்கா ரூமுக்கு வராரு. ஆனா அவங்க அங்க இல்லாததுனால ஃபைல டேபிள்ல வைக்கிறச்ச மிஸ்டர் காங்குக்கு அன்னைக்கு ஹான்சோ அக்கா எனக்கு ரொம்பவே ஹேங் ஓவர் ஆயிடுச்சு, அதனாலதான் நான் டாக்டர் கிட்டே இருந்து டேப்லெட் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாங்கல்ல, அந்த விஷயம் இப்ப ஞாபகம் வரவும் ஒருவேளை அன்னைக்கு அவங்க நிஜமாவே ஹேங் ஓவருக்காக தான் டேப்லெட் சாப்பிட்டாங்களா, இல்ல அவங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக டேபிள்ல செக் பண்ணி பார்த்தா அங்க கைனகாலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கான ரிப்போர்ட் எல்லாம் இருக்கிறத பாத்துடுற மிஸ்டர் காங்குக்கு ஹான்சோ அக்கா பிரெக்னெண்டா இருக்காங்கிற விஷயம் புரிய வருது. அதுவே இங்க நம்ம ஹீரோயின் தான் தம்பி ஒய்ஃபோட லாயரை மீட் பண்ணி பேசுறாங்க. அந்த அம்மா பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க போல. ஹஸ்பண்டுக்கு தெரியாம தன்னோட கருவை கலைக்க ஒரு பொண்ணுக்கு முழு சுதந்திரம் நம்ம நாட்டு சட்டத்துல இருக்கு. சோ ஏன் கட்சிக்கார பொண்ணு பண்ணதுல எந்த தப்பும் இல்ல.
பட் அதுக்காக உங்க தம்பி அவங்கள அடிச்சு துன்புறுத்தி காயப்படுத்தி இருக்க கூடாது. இது ரொம்ப பெரிய தப்பு. ஒழுங்கா அதுக்கு நஷ்டஈடா 20 லட்சம் ரூபாவை எடுத்து வச்சுட்டு எது வாழ்ந்தாலும் பேசிக்கோங்கன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. பாவம் நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு அகெயின்ஸ்டா எதுவும் பேசாம யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த அம்மாக்கு தன்னோட பையன்கிட்ட இருந்து கால் வருதுனால அவங்க ஹீரோயின் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு கால் அட்டன் பண்ணி பேசிட்டு வராங்க. மேடம், உங்களுக்கு உங்க குழந்தைய பிடிக்குமான்னு ஹீரோயின் கேட்க, யா என் பையன் தான் என்னோட உலகம்னு அந்த அம்மா சொல்ல, என்னைக்காவது உங்க பையனை நீங்க ஒரு பாரமா பார்த்துருக்கீங்களான்னு ஹீரோயின் கேட்கும்போது, யா அஃப்கோர்ஸ், பிகாஸ் நான் ஒரு சிங்கிள் மதர், ஹஸ்பண்ட் இல்லாம தான் என்னோட பையனை தனியா வளர்த்துட்டு இருக்கேன். நிறைய இடங்கள்ல அவன் எனக்கு ஒரு பெரிய பாரமா தெரிஞ்சிருக்கான். ஒருவேளை என் பையன் மட்டும் எனக்கு ஒரு பாரமா இல்லைனா கண்டிப்பா என்னால இவ்வளோ தூரம் என்னோட கெரியர்ல போராடி முன்னுக்கு வந்திருக்க முடியாது. இப்ப நான் இவ்வளோ பெரிய லாயரா இருக்கேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னோட பையன் மட்டும்தான். அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் எல்லா பிரச்சனைகளையுமே எதிர்கொண்டு இப்ப என்னோட கெரியரை நோக்கி ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கேன்னு இந்த லாயர் ரிப்ளை பண்றாங்க. அதே மாதிரி தான் என்னோட தம்பியுமே. வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் பரவாயில்ல, தான் குழந்தையோட அழகான சிரிப்பையும் முகத்தையும் பார்த்து எல்லா கவலையையும் மறந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறதுக்காக தான் குழந்தை பெத்துக்க ஆசைப்பட்டான். பட் அதை புரிஞ்சுக்காம அவனோட ஒய்ஃபு தான் குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டு வந்ததை என் தம்பியால ஏத்துக்க முடியல. அதனாலதான் அவ்வளோ எக்ஸ்ட்ரீமா கோவப்பட்டு அந்த பொண்ணை அடிச்சிருக்கான். ஒருவேளை உங்களுக்கு என் தம்பி பண்ணது தப்புன்னு தோணுச்சுன்னா தாராளமா நீங்க எங்க கிட்ட பணம் கேட்டு கோர்ட்ல கேஸ் போடுங்க. அப்படி இல்ல நியாயமா தெரிஞ்சிச்சுன்னா உங்க மனசாட்சிக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதையே நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வெளியில வந்துடுறாங்க. தென் மனசு கேட்காம அந்த லாயர் ஹீரோயின் பின்னாலேயே ஓடி வந்து, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ப்ளீஸ் என் கூட வாங்கன்னு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறதுனால நம்ம ஹீரோயினுமே போறா. அப்புறம் ஒரு வழியா எல்லா பஞ்சாயத்தையும் பேசி முடிச்சுட்டு தன்னோட தம்பி கிட்ட ஃபைல கொடுத்ததும் அவன் படிச்சு பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகிடுறான். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து 20 லட்சம் ரூபாய் நஷ்டஈடா கேட்டு டிமாண்ட் பண்ணிட்டு இருந்த அவனோட ஒய்ஃபு இப்ப இந்த லாயர் பேசினதுக்கு அப்புறம் 5 லட்சம் ரூபாய் மட்டும் தான் கிளைம் பண்ணிருக்காங்க. சோ இப்ப நீ ஒழுங்கா 5 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்கோடா தம்பின்னு ஹீரோயின் சொல்ல, சரிங்கக்கா பாத்துக்கலான்னு சொல்லிட்டு அவன் அசால்ட்டா அங்கே இருந்து கிளம்பிடுறான். பட் நம்ம ஹீரோயினால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சோ தான் கூட வேலை பார்க்குற மற்ற எல்லா ஸ்டாஃப்ஸ் கிட்டையும் தன்னோட தம்பியும் அவனோட ஒய்ஃபும் எந்த அளவுக்கு லவ் பண்ணி எவ்வளோ போராடி வீட்டில் இருக்க எல்லாரையும் எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இப்ப அவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்கிறத என்னால கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியலன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மிஸ்டர் காங் ஹான்சுவோகா கிட்ட, நீங்க இப்ப பிரெக்னண்டா இருக்கிற விஷயம் எனக்கு நல்லா தெரியும், உண்மையை சொல்லுங்க, அது என்னோட குழந்தை தானேன்னு கேக்குறாரு. ஆனா அவங்க வழக்கம் போல உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ, தேவையில்லாம என்னோட விஷயத்துல குறுக்க வராதுன்னு சொல்லி கத்தவும், ஆமா இல்ல இந்த 2 வார்த்தையில ஏதாவது ஒரு பதில் சொன்னா மட்டும் போதும்னு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி கேக்குறாரு. இல்லடா, நான் உன்ன மாதிரியே வேற ஒருத்தன் கூட பழக்கத்துல இருந்தேன், அவன் மூலமா தான் நான் இப்ப பிரெக்னென்ட் ஆகியிருக்கேன்னு ஹான்சுவோகா சொல்லும் போது, இல்ல நீங்க போய் சொல்றீங்க, கண்டிப்பா நான் நம்ப மாட்டேன். ஒருவேளை அப்படி ஏதாவது இல்லீகலான அஃபேர் இருந்ததுன்னா இந்நேரத்துக்கு நீங்க இந்த அளவுக்கு தைரியமா என்கிட்ட பேசியிருக்க மாட்டீங்க. அவமானம் தாங்கிக்க முடியாம அசிங்கப்பட்டு கூனி குறுகிருப்பீங்க. அப்படிலாம் எதுவும் இல்லாம எனக்கு முன்ன இவ்ளோ தைரியமா பேசுறீங்கன்னா அப்போ அது என்னோட குழந்தைதாங்கிறத மிஸ்டர் காங் கண்டுபிடிச்சிடுறாரு. வேற வழி இல்லாம ஹான்சுவோகாவுமே, ஆமா இது உன்னோட குழந்தை தான், இப்ப அதுக்காக நீ என்ன பண்ண போறேன்னு கேட்கும்போது, நான் அதுக்கான எல்லா பொறுப்பையுமே எடுத்துக்கிறேன்னு மிஸ்டர் காங் சொல்ல, என்ன பொறுப்பா, அப்படி நீ என்ன பண்ண போறேன்னு ஹான்சுவோகா கேட்க, உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன், உங்களை நல்லபடியா பாத்துக்கிறேன், குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்கேன், உங்களுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்கேன், என்னால எந்த அளவுக்கு உங்களையும் குழந்தையையும் சந்தோஷமா பாத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் பாத்துக்கிறேன்னு மிஸ்டர் காங் ஹான்சுவோகாக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. அவங்களால எதுவுமே ரிப்ளை பண்ண முடியல, திருன்னு முழிக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசுறாங்க. வழக்கம் போல நம்ம ஹீரோயின் நமக்கு ஒரு குழந்தை வேணும், கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம குழந்தை பெத்துக்கலாம்னு சொல்றா. பட் நம்ம ஹீரோக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அப்படி இருக்கச்ச அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வர நம்ம ஹீரோவோட அம்மா நம்ம ஆளுங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும். சோ பிரிஞ்சு போன தன்னோட மகனும் மருமகளும் இப்ப திரும்ப ஒன்னா சேர்ந்துட்டாங்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ ரொம்ப ஆக்வர்ட் ஆகிடுறான். ஏன்னா இப்பதான் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவுல இந்த குழந்தை பஞ்சாயத்து போயிட்டு இருக்கல. சோ எங்க இதனால திரும்ப அவங்களுக்குள்ள ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு பிரிஞ்சிருவாங்களோன்னு சொல்லி ஹீரோ பயப்படுறான். அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமா அடுத்த வீடியோல மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.